இப்ப தமிழ்நாட்டுல எந்தெந்த கட்சி எல்லாம் இருக்கு? எத்தனை கட்சி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? தெரியல. திமுக, அதிமுக, தமாக. ம். இல்ல எனக்கு தெரியல. அவ்வளவு கட்சி ஓகே. நேம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. ஓகேம்மா, நன்றி. நாம் தமிழ் கட்சி பேரே தெரியாதுங்களா? இல்ல சீமான்ன்ற பேரு தான் தெரியுமா? சீமான் தெரியும். அவருக்கு கட்சி என்னன்னு கட்சி எனக்கு பேர் தெரியாது. நான் 2K கிட்ஸ் அதெல்லாம் தெரியாது. ஓகே 2K 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய்க்கா? விஜய் அப்படி என்ன பண்ணிட்டு ஓட்டு போடணும்? என்ன காரணம்? விஜய் தளபதி அவரு இதுமேல் நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. இது வரைக்கும் விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னாக்கா எதனா செஞ்சிருக்க முடியாது, ஞாபகம் இருக்கா? தமிழக எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அவரு. ரொம்ப ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு. இது மேலும் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே. இப்ப விஜய் அண்ணா வந்து சினிமால நடிச்சுட்டு வந்ததுனால அவருக்கு ஓட்டு போட போறீங்களா, இல்ல அவர் கொள்கை அடிப்படையில பிடிச்சதுனால அவருக்கு ஓட்டு போடுறீங்களா? சினிமால ஓகே தான், ஆனா பொதுவாக ரொம்ப பிடிக்கும். பொதுவா பிடிக்கும், அதனால ஓட்டு போட போறீங்க. ஓகே. மாற்றங்கள் வேணும்ன்றதுனால ஓட்டு போடுறீங்களா? ஆமா, கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டும். தலைமுறையா ஸ்டாலினோட அவங்க இதுதான் வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும். டிஃபரெண்டா இருக்கு. ஏன் சீமான் அண்ணன் இருக்காரு இல்லையா? சோ டிஃபரெண்டா அவருக்கும் ஓட்டு போடலாம். அவர் எதுவுமே பண்ணலையே. சீமான் எதுவுமே பண்ண மாதிரி தெரியலீங்களே. ஓகே. சீமான் அண்ணன் எதுவும் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க. ஓகே. 2019ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்ன ஒரு பொட்டி எடுத்துன்னு வந்து உங்க குறைகள் எல்லாம் கொடுங்க, மனு மாரி எழுதி கொடுங்க. 2021ல ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் நான் குறைகள் தீர்த்தன்னு சொன்னார் இல்லையா? அப்படி ஏன்னா எழுதி போட்டிருக்கீங்களா? நிறைய எழுதி போட்டிருக்கோம். ஈட்டாண்டெல்லாம் வந்து மனு பேப்பர் எல்லாம் கொடுத்திருக்காரு. நிறைய எழுதி போட்டு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஆனா எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. எதுவுமே பண்ணதில்ல. ஓகே. இப்ப மு.க. ஸ்டாலின் அவர் இந்த வீடியோ பாக்குற மாதிரி இருந்தா அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆட்சிக்கு திருப்ப நீங்க வர மாதிரி ஒரு சான்ஸ் இருந்தா மக்களோட எல்லா கொள்கையும் நிறைவேற்றுங்க. மக்களோட கொள்கையை நிறைவேற்றணுமா, குறைகள் நிறைவேற்றணுமா? ரெண்டுமே தான். ரெண்டுமே தான். ஓகே. விஜய் என்ன பாக்குறேன்னா அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வரீங்க, நீங்க வந்து திருப்பம் வரணும்னா உங்களோட எல்லாமே நீங்க பாஸ்டா கொடுத்தாதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே. விஜய் அண்ணோட கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அவருக்கு சொல்லுவீங்க? மக்களுக்கு எது தேவையோ அது பண்ணுவாங்க. மக்களுக்கு. ஓகே. மக்களுக்கு என்னென்ன தேவைகள்? பொதுவாக அவங்க சீட்க்கு வந்த பிறகுதான் தெரியும் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு அவர் புரிஞ்சுட்டு அவர் செய்வாரு. சரி. ஓகே. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? தெரிஞ்ச சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சோ நிறைய பேர் கஷ்டத்துல போடுவாங்க. அவங்க என்ன மாதிரி கஷ்டம் எல்லாம் படுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி உதவிகளா தேவை? நிறைய பேர் இருக்காங்க. வீடு இல்லாம இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க, பொருளாதாரம் நிறைய இருக்கு. மழை நீர் இது தெருவுங்க சரியில்லை, சொல்லிட்டே போலாம். சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது இருந்தாக்கா ஓகே. அதெல்லாம் ரொம்ப குணமத்த முடியாது, ஓரளவுக்கு பார்த்தனா முன்னேறலாம்ன்ற இது இருக்கு இல்லையா? ஆமா, கரெக்ட். அதை கேட்க. சீமான் பற்றி உங்க கருத்து என்ன? அவர் பத்தி எந்த கருத்தும் இல்லைங்க எனக்கு. திமுக பற்றி உங்க கருத்து என்ன? இல்ல, நோ ஐடியா. நோ ஐடியாவா? ஓகே. வாக்குறுதி நிறைய கொடுக்குறாங்க, ஆனா நிறைவேற்ற மாட்டாங்க இல்லையா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? அவரு எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனா இவர் எல்லாமே பண்ணுவாரு. இவர் எல்லா வாக்கும் கொடுத்துன்னு இருக்காரு. எல்லாமே பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ஓகே. அவர் ஆட்சிக்கு வரட்டும். ஆட்சிக்கு வரட்டும்ன்றீங்க? ஆமா. ஓகேம்மா. பிஜேபி பற்றி உங்க கருத்து என்ன? இல்ல, நோ ஐடியா. நோ ஐடியாவா? ஆமா. காங்கிரஸ்? ஓகே, நல்ல ஒரு கட்சி அது. நல்ல கட்சி. என்னென்ன செஞ்சிருக்காங்க? நல்ல கட்சி சொல்றீங்க இல்லையா? ஆமா. எனக்கு என்னன்னா எங்க பெரியவங்க சொன்னது நான் சொல்றேன். காங்கிரஸ் வந்து ரொம்ப நல்ல கட்சின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ எனக்கு தெரியல, ஆனா நல்ல கட்சி தான். ஓகேம்மா.